ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்னஸ் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் இந்த 3 மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது பேலன்ஸ் பிடி எந்த சைடு வருதோ அதை எடுத்து போட்டு அக்கௌண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். சரியா? அதுதான் என்னது பேலன்ஸ் மெத்தட் சொல்லுவோம். அதாவது நீங்கள் சிடி பிடின்னு 2 படிச்சிருப்பீங்க. சிடிங்கிறது என்னென்னா கேரி டவுன், அந்த அக்கௌண்ட்டை முடிக்கும்போது சிடின்னு போட்டு முடிக்கிறோம். அதே இதை நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிடி அப்படின்னு போடுவோம். பி/டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராட் டவுன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறது. அந்த பிடி பேலன்ஸ் டெபிட் சைடில் இருந்துன்னா நீங்கள் டெபிட் காலத்தில் எழுதணும். பிடி பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருந்துன்னா கிரெடிட் காலத்தில் எழுதணும். அவ்வளோதான் இந்த பேலன்ஸ் மெத்தட். ஓகே, இந்த ஹெட்டிங் பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st August 2014 பேலன்ஸ் மெத்தட். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப்னா என்னது, லெட்ஜர் ஃபோலியோ, தென் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ். இதுதான் என்னது இந்த ட்ரையல் பேலன்ஸ் பேலன்ஸ் மெத்தடில் உள்ள காலம்ஸ். சரி, இதுக்கு நான் இந்த கொஸ்டினை எடுத்துருக்கிறேன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நான் லெட்ஜர் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா வீடியோ, அந்த வீடியோவில் இந்த கொஸ்டினை வச்சு தான் அந்த சம் போட்டு, அதாவது ஜேர்னல் போட்டு அந்த ஜேர்னலுக்கு லெட்ஜர் போட்டிருந்தேன். அந்த லெட்ஜரை வச்சு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது அந்த லெட்ஜர் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத இந்த ட்ரையல் பேலன்ஸ் முடிக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதில் கேஷ் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு அந்த லெட்ஜரில் இருந்துச்சு. கேஷ் அக்கௌண்ட் முடிக்கும்போது என்ன பண்ணோம், லாஸ்ட் டேட்டில் முடித்தோம், பேலன்ஸ் சிடின்னு போட்டோம். அப்போது அந்த டிஃப்ரென்ஸை தானே போட்டோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு, அதாவது 2 சைட்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்து எந்த சைடு குறைவாக இருக்கோ அதில் போட்டோம். அதை நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுதோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன, அதே அமௌண்ட் அங்கே போட்டு அதே அமௌண்ட்டு தான் இங்கே போடணும். போட்டுட்டு இது பார்த்துக்கோங்க, எப்போவுமே இந்த பேலன்ஸ் மெத்தடுக்கு மட்டும் பிடி தான் முக்கியம். அதாவது பிடினா என்னது, ப்ராட் டவுன். அது எந்த சைடில் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடு, இந்த சைடு ஃபுல்லாகவே டெபிட் சைடு தானே, டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் பிடின்னு இருக்குது. அப்போது கேஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுதுன்னா டெபிட் பேலன்ஸ் காட்டுதுன்னு அர்த்தம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பிடிங்கிறது டெபிட் சைடில் இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்னு எழுதி இந்த அமௌண்ட்டை எழுதிடணும். சரியா? அதாவது பிடியில் இருக்கிற அமௌண்ட்டை எழுதிடணும். இங்கே பாருங்கள், சீரியல் நம்பர் 1 இதில் என்ன போடணும், கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு அங்கே பிடி டெபிட் சைடில் தானே இருந்துச்சு, அதனால் டெபிட் சைடில் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் எழுதணும், எவ்வளோ அமௌண்ட்டு, 5,73,000 எழுதணும். ஏன்னா அதுதான் கேஷ் அக்கௌண்ட்டோட பிடியாக இருந்துச்சு. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி முடித்தோம், சிடி போட்டு முடித்தோம். அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆப்போசிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள், இது கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு தானே, கிரெடிட் சைடில் தான் கேபிட்டல் இருக்குது. கேபிட்டலோட பிடி கிரெடிட் சைடில் இருக்குது. அந்த அமௌண்ட்டை தான் இப்போ நம்ம எங்கே போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் காலத்தில் போடணும். நம்பர் 2 போட்டாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், கேபிட்டல் வேல்யூவை கிரெடிட்டில் போடணும். ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பிடி எங்கே இருந்துச்சு, கிரெடிட்டில் தான் இருந்துச்சு, கிரெடிட் சைடில் தான் இருந்துச்சு, அதனால் போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட். ரெண்ட் அக்கௌண்ட்டோட சிடி எங்கே இருக்குது பாருங்கள், கிரெடிட் சைடில் இருக்குது. ஆனால் அது ஆப்போசிட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால அப்போது பிடி எந்த சைடில் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. சரி தானே, பிடி டெபிட் சைடில் இருக்குது. பார்த்துக்கோங்க, அந்த கார்னரில் பாருங்கள் டிஆர்னு போட்டிருக்கேன் இல்லையா, டிஆர்னாலே டெபிட் சைடுன்னு அர்த்தம். டெபிட் சைடில் தான் ரெண்ட் அக்கௌண்ட்டோட பிடி இருக்குது. பிடினா என்னது, ப்ராட் டவுன். அப்போது நம்ம என்ன செய்யணும், ரெண்ட் அக்கௌண்ட்டோட டெபிட் காலத்தில் என்ன எழுதணும், இந்த அமௌண்ட்டை எழுதணும். சரியா? 3 போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்ட் அக்கௌண்ட்னு இந்த இடத்துல எழுதணும். ரெண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் பிடி எங்கே இருந்துச்சு, பேலன்ஸ் பிடி என்னது, ப்ராட் டவுன் அர்த்தம். அது எங்கே இருந்தது, டெபிட்டில் இருந்ததா கிரெடிட்டில் இருந்ததா, டெபிட்டில் தான் இருந்தது. எவ்வளோ ரூபாய் இருந்தது, 8,000 இருந்தது. அந்த 8,000 நம்ம எங்கே போட்டிருந்தோம், டெபிட் காலத்துக்கு கீழே போட்டோம். அடுத்து பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டோட சிடி எங்கே இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது, அப்போ பிடி நிச்சயமாக கிரெடிட் சைடில் தான் இருக்கும்.
பாருங்கள், பிடி வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போது நம்ம எங்கே எழுதணும்? பேங்க்னு போட்டு ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் எழுதணும். அதாவது கிரெடிட் சைடில் இல்லை, கிரெடிட் காலத்தில் எழுதணும். சரியா? பேங்க் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் பிடி இருக்கிறதுனால ட்ரையல் பேலன்ஸில் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு அது எங்கே இருக்குது? பிடி கிரெடிட்டில் இருக்கிறதுனால கிரெடிட் காலத்தில் போடணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், இதில் பாருங்கள், சிடி வந்து இங்கே இருக்குது. சரி, கிரெடிட் சைடில் இருக்குது. அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு? பிடி எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. எவ்வளோ ரூபாய் இருக்குது? 80,000 இருக்குது இல்லையா? அப்போது அந்த 80,000 அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் காலத்தில் 80,000ன்னு போடணும் ட்ரையல் பேலன்ஸில். அவ்வளோதான். இப்போ போடலாம் பாருங்கள். 5 போட்டுக்கோங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். இப்போது டெபிட்டில் எவ்வளோ ரூபாய் போடணும்? 80,000 போடணும். சரி, அடுத்து பாருங்கள், சேலரி அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட்டில் சிடி கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ பிடி வந்து டெபிட் சைடில் தான் இருக்கும் இல்லையா? பிடினா என்னது? ப்ராட் டவுன், டெபிட் சைடில் தான் இருக்குது. எவ்வளோ ரூபா? டெபிட் சைடு காட்டிட்டேன் பாருங்கள், 14,000. சரி தானே? 14,000 வந்து டெபிட் சைடில் இருக்குது. அப்போது நம்ம என்ன எழுதணும்? இங்கே வந்து சேலரின்னு போட்டு 14,000 டெபிட் காலத்தில் போடணும். போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ரேணுகா அக்கௌண்ட். ரேணுகா அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேலன்ஸ் இல்லை, இங்கேயும் பேலன்ஸ் இல்லை. ரெண்டு பக்கமும் செட்டில் ஆயிடுச்சு, அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. பேலன்ஸ் சிடியும் இல்லை, பேலன்ஸ் பிடியும் இல்லை. சரி தானே? அப்போ இதில் எந்த பேலன்ஸும் இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் சிடி இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் பேலன்ஸ் பிடி வரும். பாருங்கள், இங்கே 25,000 இருக்குது, பேலன்ஸ் பிடியும் 25,000 இருக்குது. சரியா? அப்போது இது என்னது? கிரெடிட் சைட். அதனால் இந்த அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் காலத்தில் எழுதணும். சரி தானே? பிடி வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ 7th one சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இல்லையா? எவ்வளவு? 25,000. சரி, அடுத்து பாருங்கள், கமிஷன் அக்கௌண்ட். சிடி வந்து டெபிட் சைடில் இருக்குது. அப்போது பிடி வந்து நிச்சயமாக கிரெடிட் சைடில் தான் இருக்கும். சரியா? பிடி வந்து கிரெடிட் சைடில் இருக்குது இல்லையா? பாருங்கள், ஆமாம், கிரெடிட் சைடில் தான் இருக்குது. எவ்வளோ ரூபா? 1000 rupees. அப்போ நம்ம எழுதணும், கமிஷன் அக்கௌண்ட்டை எழுதுங்க. கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அது எந்த சைடில் இருந்துச்சு? பிடி வந்து கிரெடிட் சைடில் இருந்துச்சு. அதனால் இங்கே கிரெடிட் காலத்தில் 1000 போடணும். அடுத்து பாருங்கள், ட்ராயிங்ஸில் சிடி வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ பிடி வந்து நிச்சயமாக டெபிட் சைடில் தான் இருக்கும். பிடி வந்து டெபிட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? பாருங்கள், டெபிட் சைடில் தானே இருக்குது. டிஆர்னா டெபிட் தானே, டெபிட் சைடில் இருக்குது. ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட்டை வந்து என்ன செய்யணும்? நம்ம டெபிட்டில் எழுதணும் ட்ரையல் பேலன்ஸில். பாருங்கள், 9th one ட்ராயிங்ஸ் போட்டு டெபிட்டில் எழுதியாச்சு 30,000. சரி, அடுத்து பாருங்கள், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் என்னாச்சு? இது கிரெடிட் பேலன்ஸ், அதாவது சிடி இருக்குது. அப்போ டெபிட்டில் பிடி வந்து டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை போட்டு டெபிட் சைடில் எழுதணும். டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் பிடி வந்து டெபிட்டில் இருக்கிறதுனால, அதாவது டெபிட் சைடில் இருக்கிறதுனால டெபிட் காலத்தில் நம்ம எழுதணும். எவ்வளோ ரூபா? 1000. இப்போ டோட்டல் போடணும். டோட்டல் போட்டோன்னா எவ்வளோ வருது பாருங்கள். டோட்டல் பண்ணி பாருங்கள். தனியாக கூட நீங்கள் இதை எழுதி பார்க்கலாம், தனியாக எழுதி கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன டோட்டல் வருதுன்னா, இந்த இருக்குது பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கிறேன். அவ்வளோ வரிசையாக எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து 7,06,000 இருக்குது. இங்கே 6,34,000 இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அதை கீழே அந்த அமௌண்ட்டை கீழே எழுதி நான் லெஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், அந்த பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட்டை எழுதி லெஸ் பண்ணி பார்த்தா 72,000 டிஃப்ரென்ஸ் வருது. 72,000 டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நம்மளோட லெட்ஜரில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்படி தானே? அந்த மிஸ்டேக்கை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கணும். பொதுவாக எல்லா அக்கௌண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணணும். ஆனால் முதல்ல கேஷ் அக்கௌண்ட்டை தான் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அதில் தான் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே அதில் தான் தப்பு விடுவாங்க. பாருங்க, இதிலெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும். 1-2 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். கேஷில் தான் நிறையா இருக்கும். மேக்ஸிமம் அதில் தான் தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இப்போ இதை வெரிஃபை பண்ணலாம். பாருங்கள், இதில் 80,000, 14,000, 13,000 இவ்வளவும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 1,24,000 வருது. சரியா? 1,24,000 6,25,000 லெஸ் பண்ணால் 5,00,000 வருது. ஆனால் நம்ம அங்கே என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், தப்பாக போட்டிருக்கோம். 5,73,000 போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலை. இப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம், கரெக்ட் பண்ணுறோம். லெட்ஜரில் பண்ணி முடித்த பிறகு எந்த தப்பும் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இப்படி ட்ரையல் பேலன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். போன முறை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த 80,000 பர்ச்சேஸுங்கிறத வேறு 8,000 போட்டு ஆட் பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு தப்பு வந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போது அங்கே சிடியை கரெக்ட் பண்ணியாச்சுன்னா பிடிலையும் மாற்றணும் இல்லையா? பிடிலையும் அதே மாதிரி மாற்றணும். 5,00,000 மாற்றணும். மாற்றியாச்சு. இப்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரலாம். நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அந்த இடத்துல போய் எப்படி கரெக்ட் பண்ணி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 5,00,000 போட்டாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ டோட்டல் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த சம் கரெக்டு, இல்லைன்னா திரும்ப அடுத்த அக்கௌண்ட்ஸு தப்பு இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இதில் இதே இது அந்த 5,73,000ங்கிறத 5,00,000 போட்டாச்சு. இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா என்ன வருது பாருங்கள், கரெக்டாக வந்துடுது. அந்த சைடு டோட்டல் 6,34,000 இல்லையா? அதே அமௌண்ட் அப்படியே வருது பாருங்கள். 3 அடுத்து 6 வந்துடுது. ஸோ 6,34,000 ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்தாச்சு. அப்போ நம்ம சம் கரெக்ட். ஸோ இந்த டோட்டலை அந்த ட்ரையல் பேலன்ஸில் எழுதிட்டோன்னா நம்ம சம் கரெக்டு. இங்கே பாருங்கள், எழுதியாச்சு. இவ்வளோ தான், இந்த சம் முடிஞ்சுது. இனிமேல் நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னது, டோட்டல் மெத்தட். டோட்டல் மெத்தட் அப்படிங்கும்போது இது என்ன தெரியுமா, இதுவும் ஈஸியானது தான். இதில் அதே லெட்ஜரை தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் என்ன தெரியுமா, பேலன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்சுவல் டோட்டலை பார்க்கணும். டெபிட் சைடு எவ்வளவு, கிரெடிட் சைடு எவ்வளவுங்கிறத பார்க்கணும். அதாவது சிடி கூட போட்டுக்கக்கூடாது. சிடி பிடி எதுவும் போடுறதுக்கு முன்னாடி டெபிட் சைடு எவ்வளோ டோட்டல், கிரெடிட் சைடு எவ்வளோ டோட்டல்ங்கிறத அப்படியே கொண்டு டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் ஃபிட் பண்ணணும். பண்ணிவிட்டு கிடைக்கிற டோட்டல் தான் என்னது, ட்ரையல் பேலன்ஸோட டோட்டல். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி காலம்ஸ்லாம் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st August 2014ங்கிறது ஹெட்டிங். அதில் ப்ராக்கெட்டில் டோட்டல் மெத்தட் போடணும். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் காலம்னா லெட்ஜர் ஃபோலியோ எப்போவுமே பேஜ் நம்பருக்கு போடுறது. அப்புறம் டெபிட் காலம், கிரெடிட் காலம், இதே மாதிரி தான். அதுக்கு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி எல்லா காலம்ஸும் போட்டுடணும். ப்ராக்கெட்டில் மட்டும் டோட்டல் மெத்தடுங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ நம்ம லெட்ஜரை பார்க்கலாம். லெட்ஜரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டில் அந்த க்ரீனில் எழுதியிருக்கிறத மட்டும் பாருங்கள். அதாவது க்ரீனில் எழுதியிருக்கிறது மட்டும்னா பேலன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள ஃபிகர் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? பாருங்கள், இங்கே உள்ள டோட்டலை நீங்கள் தனியாக எழுதி பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு உள்ள 3ஐயும் கூட்டணும், தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் உள்ள டோட்டலை கூட்டி வச்சுக்கணும். இப்போது ரெண்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? இது பாருங்கள், இது டெபிட் சைடு. டெபிட் சைடில் இங்கே இருக்கிற இந்த க்ரீன் டோட்டல் மட்டும்தான் இங்கே 6,25,000. ஏன்னா இங்கே பேலன்ஸ் சீடியே இல்லை இந்த சைடு. சரி, இங்கே பாருங்கள், நம்பர் 1 போட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட் போடும்போது டெபிட் சைடில் அங்கே இருந்த ஆக்சுவல் டோட்டல் எவ்வளவு, 6,25,000. ஏன்னா அந்த சைடில் எந்த பேலன்ஸ் சீடியோ எதுவுமே இல்லை அந்த டோட்டல். அடுத்து கிரெடிட் சைடில் பேலன்ஸ் சீடி போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுக்கணும். பாருங்கள், இந்த சைடில் இந்த பேலன்ஸ் சீடி எடுக்கக்கூடாது, மற்ற 3ஐயும் எடுக்கிறோம். எடுத்தோன்னா எவ்வளோ வருதுன்னா பாருங்கள், 3ஐயும் கூட்டணும். 80,000 அதில் இருக்கிற 3ஐயும் ஆட் பண்ணி அங்கே கொண்டு ட்ரையல் பேலன்ஸில் நம்ம இப்போ எழுதணும். எவ்வளோ டோட்டலுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தனியாக எழுதி பார்த்து ஆட் பண்ணி காட்டுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா?
எப்போவுமே அக்கௌண்டன்சியில் அப்படி தான், மொத்தமாக அதில் ஆட் பண்ணும்போது தப்பாகிறது கூட சான்ஸ் இருக்குது, தனியாக எழுதி பார்த்துடணும். சரி, கேஷோட கிரெடிட் டோட்டல் எவ்வளவு? 1,24,000. சரியா? அடுத்து பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது? ஒன் சைடு மட்டும்தான் டோட்டல் இருக்குது. அங்கே இது கிரெடிட் சைடு பார்த்தீங்களா? கிரெடிட் சைடில் மட்டும்தான் டோட்டல் இருக்குது. டெபிட்டில் எதுவுமே இல்லை. நம்ம போட்ட பேலன்ஸ் சீடி தான் இருக்குது, அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. சரியா? அப்போது கேபிட்டலில் கிரெடிட் சைடில் மட்டும்தான் 6 lakhs இருக்குது. அதை அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? ட்ரையல் பேலன்ஸில் எழுதணும். கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு நம்பர் 2 போட்டுட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்? டெபிட்டில் எதுவும் இல்லை, கிரெடிட்டில் மட்டும் எழுதணும். எவ்வளோ ரூபா? 6 lakhs. அதில் மட்டும்தான் டோட்டல் இருக்குது. டெபிட் சைடில் நம்ம சிடி போட்டது தான் இருக்குது, அதை போடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு சிடி தான் இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. டெபிட் சைடு தான் நம்ம போட்ட ஆக்சுவல் அமௌண்ட் இருக்குது, அந்த டோட்டலை தான் எடுக்கணும். அப்போ எவ்வளவு? 8,000. அப்போ ரெண்ட்டில் என்ன பண்ணணும்? டெபிட் காலத்தில் 8,000 போய் டெபிட் சைடில் தானே இருக்குது. பார்த்தீங்களா? அந்த டோட்டல் வந்து டெபிட் சைடில் இருக்குது, அதனால் டெபிட் காலத்தில் போடணும். நம்பர் 3 போட்டுக்கிட்டு ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்? அமௌண்ட்டு எழுதணும். டெபிட் காலத்தில் எழுதணும். எவ்வளவு? 8,000. ஏன்னா அதுதான் அந்த டோட்டலாக அங்கே இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் இங்கே சிடி இருக்குது, சிடியை நம்ம எடுக்கக்கூடாது, அது நம்ம போட்ட பேலன்ஸு. அங்கே இருக்கிற ஆக்சுவல் டோட்டல் வந்து கிரெடிட் சைடில் தான் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 8,000 இருக்குது. அப்போ அதை மட்டும்தான் எடுக்கணும். அதாவது பாருங்கள், கிரெடிட் சைடில் இருக்கிற டோட்டல் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். என்னது? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சரி, அதை இப்போ நம்ம அந்த ட்ரையல் பேலன்ஸில் எழுதலாம். நம்பர் 4 போட்டுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு? 8,000. கிரெடிட் சைடு மட்டும்தான் டோட்டல் இருந்துச்சு, அதனால் என்ன செய்கிறோம்? 8,000 போடுறோம். அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதில் பாருங்கள், டெபிட் சைடில் மட்டும்தான் அமௌண்ட் இருக்குது, அப்போ இதை தான் எடுக்கணும். கிரெடிட் சைடில் பேலன்ஸ் சிடி தான் இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. சரியா? அப்போது நீங்கள் பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் தான் டோட்டல் இருக்குது. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் காலத்தில் நம்ம எவ்வளோ எழுதணும்? 80,000 எழுதணும். பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, எப்போவுமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் தானே காட்டும், ஏன்னா குட்ஸ் உள்ளே வருது. ரியல் அக்கௌண்ட் படி டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ டெபிட்டில் எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், சேலரி அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் அக்கௌண்ட், அதாவது டெபிட் சைடில் மட்டும்தான் அமௌண்ட் இருக்குது. ஆனால் கிரெடிட் சைடில் பாருங்கள், நம்ம போட்ட பேலன்ஸ் சிடி தான் இருக்குது, ஸோ அதை எடுக்கக்கூடாது. எந்த அமௌண்ட் ஆக்சுவலாக அங்கே இருக்குதோ அதை மட்டும் எடுக்கணும், அந்த டோட்டலை மட்டும் எடுக்கணும். சரியா? அது எதில் இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. ஸோ 6th one சேலரி அக்கௌண்ட் போட்டுட்டு எவ்வளோ ரூபா? டெபிட்டில் பாருங்கள், டெபிட்டில் தானே இருந்துச்சு அந்த அமௌண்ட்டு, 14,000 எழுதணும். சரி, அடுத்த அக்கௌண்ட் ரேணுகா அக்கௌண்ட். இதில் இந்த சைடு 25,000 டோட்டல் இருக்குது. இது டெபிட் சைடு தானே, பாருங்கள் 25,000 டோட்டல் இருக்குது. இங்கே பேலன்ஸ் சிடி இல்லை. இங்கேயும் 25,000 டோட்டல் இருக்குது, இங்கேயும் பேலன்ஸ் சிடி இல்லை. ஸோ இந்த டோட்டலையும் எடுக்கணும், அந்த டோட்டலையும் எடுக்கணும். டெபிட் சைட்லேயும் 25, கிரெடிட் சைட்லேயும் 25. ஏன்னா இவங்க அக்கௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு, பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்தாச்சு. அதனால இந்த அக்கௌண்ட் என்ன ஆகும்? 2 சைடும் வரும். 7th one ரேணுகா அக்கௌண்ட். டெபிட்லேயும் 25,000 எழுதணும், கிரெடிட்லேயும் 25,000 எழுதணும். ஏன்னா அங்கேயும் சிடி பேலன்ஸ் எதுவுமே இல்லை, 2 சைடும் டோட்டல் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த சைடு பேலன்ஸ் சிடி இருக்குது, அப்போ அது வராது.
அப்போது டோட்டல் இருக்கிற அமௌண்ட் இங்கே பாருங்கள், ஆக்சுவல் டோட்டல் இருக்கிறது வந்து எவ்வளவு 25,000 இருக்குது. எந்த சைடு? கிரெடிட் சைடு. அப்போது நம்ம என்ன செய்யணும், கிரெடிட் காலத்தில் சேல்ஸ்னு போட்டு ரேணுகாவோட அமௌண்ட்டு 25,000 போட போகிறோம். சரியா? பாருங்கள், எயித் ஒன் அது என்ன அக்கௌண்ட்? சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஏன்? ரியல் அக்கௌண்ட் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட், குட்ஸ் வெளியே போகிறதுனால எப்போவுமே அது கிரெடிட் பேலன்ஸ் தான். சேல்ஸ்னாலே கிரெடிட்டில் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். சரி, அடுத்து கமிஷன் அக்கௌண்ட். கமிஷன் அக்கௌண்ட் பாருங்கள், பேலன்ஸ் சிடி ஒன் சைடு இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. சரி தானே? அடுத்து கேஷ் இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த அமௌண்ட்டை கட்டாயம் நம்ம எடுக்கணும். இது எந்த சைடில் இருக்குது? கிரெடிட் சைடில் இருக்குது. சரியா? அப்போ கமிஷனுங்கிறது கிரெடிட் காலத்தில் எவ்வளோ டோட்டல்? 1000 rupees போடணும். அதுதான் நம்ம என்ன செய்யணும், ட்ரையல் பேலன்ஸில் போடணும். சரி, நம்பர் 9 கமிஷன். கமிஷன் எதில் இருந்துச்சு? கிரெடிட் சைடு தானே இருந்துச்சு. அதனால் 1000 rupees கிரெடிட் காலத்தில் போடணும். இன்னும் ஒரு அக்கௌண்ட் இருக்கா? இன்னும் 2 அக்கௌண்ட் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். இதில் பாருங்கள், இந்த சைடு சிடி தான் இருக்குது கிரெடிட் சைடில், அது போடக்கூடாது. டெபிட் சைடில் எவ்வளோ இருக்குது? 30,000 இருக்குது. அப்போ இதை போடணும். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு டெபிட் காலத்தில் என்ன பண்ணணும்? அவர் எடுத்த 30,000 போடணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஏன்னா இது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர்னு அர்த்தம். ஓனர் வந்து எடுத்த மணி பிஸ்னஸ்லேருந்து. ஸோ அது எப்போவுமே டெபிட்டில் தான் வரும். அதை போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். இதில் பாருங்கள், டெபிட் சைடு தான் அமௌண்ட் இருக்குது. இங்கே பேலன்ஸ் நம்ம போட்டதாக இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. ஸோ டெபிட் காலத்தில் 1000 எழுதணும் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் எதில் வந்துச்சு? டெபிட்டில் 1000 rupees போட்டுட்டு 2 பக்கமும் டோட்டல் போடணும். அவ்வளோதான். 2 பக்கமும் டோட்டல் தனியாக எழுதி பார்த்தீங்கன்னா டோட்டல் கரெக்டாக வந்துச்சு இது சமுக்கு. அதனால் டோட்டல் போட்டிங்கன்னா அப்போது நம்ம போட்ட லெட்ஜர் கரெக்டுன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு மெத்தட். அடுத்த ஒரு மெத்தட் இருக்குது, டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் வேறு எதுவுமே இல்லை, நம்ம இதுவரை பார்த்த அந்த 2 மெத்தடையும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டில் போடுறது. அதாவது 4 காலம் வரும், அமௌண்ட் காலம். டோட்டல் மெத்தடில் உள்ள டெபிட் கிரெடிட், பேலன்ஸ் மெத்தடில் உள்ள டெபிட் கிரெடிட் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி எழுதி வச்சிட்டிங்கன்னா டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு நான் சம்மு போடலை, ஃபார்மெட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து அதே காலம்ஸ் தான். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st August 2014 போட்டு டோட்டல் கம் பேலன்ஸ் மெத்தட், இல்லைன்னா டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் போடுங்க. சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், எல்எஃப். பாருங்கள், டெபிட் கிரெடிட், இதில் டோட்டல், இது பேலன்ஸ். அவ்வளோதான். 2லையும் நீங்கள் டோட்டல் மெத்தடில் என்னெல்லாம் டோட்டல் போட்டிங்களோ 2 சைடு உள்ள டோட்டல் அதை எழுதணும். பேலன்ஸ் மெத்தடில் பேலன்ஸ் பிடி எந்த சைடு வருதோ அதை எழுதணும். எழுதி கடைசியில் டோட்டல் போட்டு காட்டணும். அவ்வளோதான். இதுதான் என்னது, 2 மெத்தடையும் சேர்த்து எழுதுறது, வேறு எதுவுமே இல்லை. இதை திரும்ப எழுதணுன்னா டைம் தான் வேஸ்ட்டு. நீங்கள் தனியாக இதை நோட்டில் போட்டு பாருங்கள். சரியா? டோட்டல் மெத்தடுங்கிற போது 2 சைடு உள்ள டோட்டலை மட்டும் எடுக்கணும். பேலன்ஸ் சிடி பிடி எதையும் எடுக்கக்கூடாது. ஆனால் பேலன்ஸ் மெத்தடுக்கு ஒன்லி பேலன்ஸ் பிடியை மட்டும் இருக்கணும். பிடி வந்து எந்த சைடு இருக்கோ, டெபிட்டில் இருந்தால் டெபிட் சைடில் எழுதணும், கிரெடிட்டில் இருந்தால் கிரெடிட் சைடில் எழுதணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களால் அழகாக என்ன செய்ய முடியும், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். லெட்ஜரில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? இதில் பாருங்கள், எல்லா காலம்ஸும் போட்டு வச்சுருக்கிறேன். சீரியல் நம்பர்னு ஒரு காலம், அதே மாதிரி நேம் ஆஃப் த அக்கௌண்ட் இங்கே எழுதணும். பொதுவாக இந்த இடத்துல நம்ம பர்டிகுலர்ஸ் போடுவோம், பர்டிகுலர்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கீழே வரது எல்லாம் அக்கௌண்ட்ஸோட நேம் தானே வரப்போகுது, அதனால் நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ங்கிற ஹெட்டிங் கொடுக்குறோம். எல்எஃப் காலம்னா லெட்ஜர் ஃபோலியோ, அதாவது பேஜ் நம்பர் ஆஃப் த லெட்ஜர் அப்படின்னு அர்த்தம். சரியா? லெட்ஜரோட பேஜ் நம்பரை இந்த காலத்தில் நம்ம பொதுவாக எழுதுவோம். அடுத்து டெபிட் காலம், கிரெடிட் காலம். சரியா? கீழே போட்டுருக்கு ருபீஸ் சிம்பிள் போட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பாருங்கள், ஒரு ஹெட்டிங் எழுதியிருக்கேன், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் பாபு as on 31st March 2020. அதாவது இந்த பாபுங்கிறது இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அந்த ஓனரோட நேமு, அது போக அந்த டேட்டு, மந்த்து, வருஷம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். சரியா? இதில் பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக்
50,000 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது என்னது, ஒரு அசெட். அப்போ அது டெபிட் பேலன்ஸாக காட்டும். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் நம்ம டெபிட் காலத்தில் எழுதணும். சீரியல் நம்பரில் நம்பர் 1 போட்டுட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா அமௌண்ட்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், டெபிட் காலத்தில் போட்டுடலாம். டெபிட் காலத்தில் 50,000 அப்படின்னு போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து கேபிட்டல் 1 lakh இருக்கு. கேபிட்டல் எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது, கிரெடிட் த கிவர். இப்போ கேபிட்டல்ங்கிறது ஓனர் கொடுத்த மணி. ஸோ ஹீ இஸ் த கிவர். ஸோ அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டை எப்போவுமே கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலத்தில் எழுத போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். ஸோ கிரெடிட் காலத்தில் நம்ம எழுத போகிறோம். எவ்வளோ ரூபா, 1 lakh rupees. 1 lakh rupees எழுதியாச்சு. சரி, அடுத்து கொஸ்டின் பாருங்க. சேல்ஸ் 1,78,000 கொடுத்துருக்கு. சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இல்லையா? அதனால ஏன்னா ஒரு வகையில் சொல்ல போனா பாருங்க, குட்ஸ் வந்து வெளியே போகுது. நம்ம ரியல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். குட்ஸ் வெளியே போறதுனால சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட் தான். நம்பர் 3 சேல்ஸ் அக்கௌண்ட் 1,78,000. அடுத்து கொஸ்டினை பாருங்க. சேலரி வந்து 12,800 கொடுத்துருக்காங்க. சேலரிஸ் வந்து எப்பவுமே டெபிட் தானே. நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சேலரிஸ்ங்கிறது இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், அதனால இதை டெபிட் பண்ணணும். ஸோ சேலரியை டெபிட்ல எழுத போறோம். 12,800 சேலரிஸ். இது வந்து டெபிட் இல்லையா, 12,800. அடுத்து கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. பில்ஸ் பேயபிள் இருக்குது 9,500. பில்ஸ் பேயபிள் எப்பவுமே கிரெடிட் தான் வரும். ஏன்னா இட் இஸ் a liability to the business. in future we have to pay. அதாவது ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்ம வாங்கின பொருளுக்காக ஏதோ ஒரு கடையில் வாங்கியிருக்கோம், அதுக்கு பில்ஸ் பேயபிள் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மணி பே பண்ணணும். இட்ஸ் a liability. அதனால இது எப்பவுமே கிரெடிட் தான். ஸோ பில்ஸ் பேயபிள் கிரெடிட்ல போட போறோம். 9,500. Fifth one, bills payable. $9,000. Bills payable எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ 9,500. சரி, அடுத்து பாருங்க. டெலிஃபோன் சார்ஜஸ் 2,400. டெலிஃபோன் சார்ஜஸ்னாலே நாமினல் அக்கௌண்ட் தான். ஸோ நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டெபிட் தான், அதனால இது டெபிட்ல எழுத போறோம். 2,400. Sixth item, telephone charges. அமௌண்ட் இது டெபிட்ல தான் வரும். 2,400. சரி, அடுத்து பாருங்க. பர்ச்சேசஸ் 80,000 இருக்குது. பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட் தான். ஏன் டெபிட், நம்ம பிசினஸுக்குள்ள குட்ஸ் உள்ள வருது. நம்ம ரியல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது, டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ இந்த குட்ஸ்ங்கிறது அசெட்ஸ் உள்ள வருது. உள்ள வர அசெட்டுக்கு நம்ம கொடுத்த நேம் வந்து பர்ச்சேசஸ், அதனால பர்ச்சேசஸ் எப்பவுமே டெபிட் தான். ஸோ பர்ச்சேஸை வந்து இப்போ நம்ம டெபிட்ல எழுத போறோம். 80,000. Seventh one, purchases. இது டெபிட்ல எழுத போறோம். 80,000. அடுத்து பாருங்க, கிரெடிட்டாஸ் இருக்கு. கிரெடிட்டாஸ் 11,000. கிரெடிட்டாஸ்னா யாரு, நம்ம பொருள் வாங்கிட்டு இருப்போம். அதாவது ஏதாவது ஒரு ஷாப்ல போய் நம்ம பொருள் வாங்கியிருப்போம், வாங்கிட்டு ரூபாய் கொடுக்கலன்னா அவங்க வந்து நமக்கு கிரெடிட்டாஸ். நம்ம ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுக்கு ரூபாய் பே பண்ணணும். அப்போ இட்ஸ் லைபிலிட்டி. லைபிலிட்டினாலே எப்பவுமே கிரெடிட் தான். அப்போ கிரெடிட்டாஸ் கிரெடிட்ல தான் வரும். 8th item,
அடுத்து 8வது கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் எவ்வளவு? 11,000. எப்போவுமே கிரெடிட்டாஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ இதில் வந்து கிரெடிட் காலத்தில் எழுதுகிறோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கு பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள் 20,000 இருக்கு. பில்ஸ் ரிசீவபிள் எப்போவுமே எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் அசெட் தான். என்ன அர்த்தம்னா, நம்ம பொருள் வித்திருக்கோம், நமக்கு அந்த கஸ்டமர் வந்து ரூபாய் தர வேண்டியிருக்கு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ இட் இஸ் அசெட். அசெட்னாலே டெபிட் தான் எப்போவுமே. சரியா? 9th item பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ரூபா? 20,000. டெபிட்ல எழுதணும், ஏன்னா இட் இஸ் அசெட் டு த பிஸ்னஸ். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 16,500. கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா என்ன? பொருளை, அதாவது ஏதோ ஸ்டாக்கோ ரா மெட்டீரியலோ ஏதோ நம்ம வெளியே இருந்து கொண்டு வந்திருக்கோம், அதை உள்ள தூக்கிட்டு வர கூலி. அப்போ இது ஒரு டெபிட் தான். எப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ், அதனால இது டெபிட். அப்போ இது நம்ம டெபிட்ல எழுத போறோம். 10th item கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 16,500. சரி, அடுத்து டெட்டாஸ் இருக்குது. டெட்டாஸ் 25,000 இருக்குது. டெட்டாஸ்னா யாரு? நம்மகிட்ட பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க, ரூபாய் தரல, ஃபியூச்சர்ல தருவாங்க. அப்போ நமக்கு அது வர வேண்டிய அசெட். ஸோ இது எப்பவுமே டெபிட் தான் வரும், டெட்டாஸ். அதனால டெட்டாஸ் வந்து நம்ம டெபிட்ல இப்போ எழுத போறோம். 11th item டெட்டாஸ் 25,000. டெபிட்ல தான் எழுதணும், ஏன்னா இட் இஸ் a asset to the business. அடுத்து கமிஷன் ரிசீவ்ட் 5,500. கமிஷன் ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே இது ஒரு இன்கம். நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது? கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இது கமிஷன் ரிசீவ்டுங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு இன்கம், அதனால இதை கிரெடிட் பண்ணணும். அப்போ கமிஷன் ரிசீவ்டுங்கிறது கிரெடிட். 12th item கமிஷன் received. It is a income to the business. அதனால இதை கிரெடிட் பண்ணணும். 5,500. அடுத்து கேஷ் அட் பேங்க் எவ்வளவு கொடுத்துருக்கு? 17,000 கொடுத்துருக்கு. அப்போ இது என்னது? கேஷ் அட் பேங்க்னாலே இது ஒரு அசெட் தான், பேங்க்ல இருக்க ரூபான்னு அர்த்தம். அப்போ டெபிட் எப்போவுமே அசெட்ஸ் எல்லாமே டெபிட் தானே, அதனால இதையும் நம்ம டெபிட்ல தான் எழுத போறோம். 17,000. 13th item கேஷ் அட் பேங்க். இது டெபிட்ல எழுதணும். எவ்வளவு? 17,000. அடுத்து பிளான்ட் அண்ட் மெஷினரி 55,400. பிளான்ட் அண்ட் மெஷினரிங்கிறது பிஸ்னஸ்க்கு ஒரு அசெட். இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி 55,400 டெபிட் காலத்தில் எழுத போகிறோம். அடுத்து 14th item பிளான்ட் அண்ட் மெஷினரி amount 55,400. அடுத்து ஃபர்னிச்சர் 19,400. ஃபர்னிச்சரும் அசெட் தான். இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய ரூபாய் போட்டு ஃபர்னிச்சர் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு முறை தான் வாங்குவாங்க, நிறைய வருஷங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஏதாவது டேமேஜ் ஆனால் மட்டும்தான் அதை என்ன செய்வாங்க? வித்துருவாங்க, இல்லாட்டி யாருக்காவது கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபர்னிச்சருங்கிறது இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அசெட்டு. அப்போ இதை டெபிட் பண்ணணும். 15th item furniture 19,400. அடுத்து ரிப்பேர்ஸ் 500. ரிப்பேர்ஸ்னாலே எக்ஸ்பென்ஸ்.
நாமினல் அக்கௌண்ட் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ இந்த ரிப்பேர்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸாக லெட்ஜரில் காட்டியிருக்கோம் இல்லையா? அப்போ இது நம்ம டெபிட் காலத்தில் எழுத போகிறோம். 16th one repairs. ரிப்பேர்ஸ் 500 போட்டாச்சு. இந்த பக்கம் டோட்டல் கரெக்டாக இருந்துட்டுனா நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் கரெக்டாக வரல அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை எதில் மாற்றி விடணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடணும். இதில் வந்து கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது, டெபிட் சைட் டோட்டல் வந்து கம்மியாக இருக்குது. கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோனா 3,04,000 இருக்குது. 3,04,000. ஆனால் இங்கே வந்து என்ன வருதுன்னா அதாவது 2,99,000 இருக்குது. ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 5,000 இங்கே வந்து நம்ம போட்டுட்டு அதை வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதான் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது டெம்பரரியாக அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, போட்டு அக்கௌண்ட்டை முடிச்சிருவாங்க. இப்போ டோட்டல் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 5,000 மட்டும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதை இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். பாருங்கள் இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஹெட்டிங்ஸ்லாம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு எல்லா டோட்டல் அமௌண்ட் எல்லாம் போட்டு கடைசியில் டேலி ஆகலை. அதுக்காக 5,000 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி முடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக முடிஞ்சிட்டு.